வேக்சின் போட்ட புதுசுல சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கோ இல்ல பிரெயின்ல பிளட் கிளாட்டோ இல்ல நுரையீரல்ல பிளட் கிளாட்டோ இல்ல கால்ல பிளட் கிளாட்டோ இல்ல அங்கங்க பிளட் கிளாட் பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிறதால பிளேட்லெட் கவுண்ட் குறையிறது, இது சில கேசஸ்ல ரேரா ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா 1 lakhல 1 அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ரேர் சைடு எஃபெக்ட் தான், ஒரு ரேர் கான்சிக்வன்ஸ். அதனால இந்த வேக்சினால தான் உறுதியா அது வருதுன்னு உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா ஜெனரல் பாப்புலேஷன் 1 லட்சம் பேர்ல ஒருத்தருக்கு இந்த வேக்சின் போடப்பட்டவங்கள பிளட் கிளாட்ஸ் நடந்திருக்கு அன்றது மட்டும் அது ஒரு ரேர் சைடு எஃபெக்ட் தான் அப்படின்னு தான் பார்க்கணும். பட் அதே 1 லட்சம் பேர்ல பாதிப்பு, கோவிடால பாதிப்போ இல்ல சிவியர் கோவிடால பாதிப்போ ரொம்ப அதிகமாகவே சிக்னிபிகன்ட் ஷேர்ல குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஓவராலா கம்யூனிட்டிக்கு இந்த வேக்சின் கண்டிப்பா ஒரு நல்லதுதான். 2-3 டெகேட்ஸாவே ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் குறிப்பா யங்கர் ஏஜ் குரூப்ல கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அது ஏன் பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல்ல கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கிறதுனால, நம்ம சாப்பிட்ற உணவுலயும் சேஞ்சஸ் இருக்கிறதுனால, நம்ம பிசிக்கல்